சாதனா ஆண்டி அவங்க கூட கூட்டணி வைப்பேன், ஷீலா அவங்க கூட கூட்டணி வைப்பேன். யார் என்னோட நம்பி வராங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சு நிற்பேன். சாதனா ஆண்டி அவங்க கூட்டணி வைத்தாலே வெற்றி தான். ஒரு பொழுதும் ஜிபி முத்து அவர் கூட கூட்டணி கிடையவே கிடையாது எந்த காலத்தில். ஜிபி முத்தோட வளர்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்கலாம், இப்படி செல்ல உட்காந்து என்னங்க நீங்கள், அது ஒரு வளர்ச்சி. அது ஷீலாவும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், ரெண்டு பேரும் கமிட்டட், 2 சைடு லவ். நம்ம ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே அந்த பொண்ணுக்கு ஜட்டி வாங்கி தந்தோம். ஷீலா ஜட்டி மேட்டர்ல அவங்க விலைக்கு போயிட்டாங்க, வேற எந்த மேட்டர்ல சாதனை உங்ககிட்ட வந்தாங்க? சாதனா ஆண்டிக்கு வாங்கி கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான். சேலம் ஒரு நாள் போகும்பொழுது. சேலம் போனீங்களா? ஒரு படப்பிடிப்புக்காக போனோம். இந்த சேலத்துல கூப்பிட்டு வந்த டைரக்டருக்கு அந்த படத்தை முடிக்கணுங்கிற ஆசை கிடையாது, முடிக்கணுங்கிற ஆசை கிடையாது, கூப்பிட்டு வந்த சாதனாவை முடிக்கணுங்கிற ஆசை தான். நான் பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன். என்னுடைய பேச்சு ஆபாசம் கிடையாது, இது ஆவேசம். நாடகம் ஓடுட்டு உட்கார்ந்து இதுவா மக்கள்? ஏன் மக்களை பத்தி திட்டுறீங்க நீங்க? இவர்களா மக்கள்? கொடாடியில போயிட்டு மயிரை பொழுது போட்டு இங்க வாடி அங்க வாடி இருக்குது, இதுவா மக்கள்? மக்களை திட்டுறீங்க, சாதனாவை நம்புறீங்க, அப்புறம் எப்படி உங்க மக்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆயிரம் பேசினாலும் சாதனா ஆண்டி என்னுடைய உயிர். இப்போ வர்றப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் அரசியலில் நிற்க போறீங்க, தேர்தலில் நிற்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிபி முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாமமுக அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கி அவர் ஸ்டார்ட் பண்ணி நிற்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட போட்டி போடுற அளவு உங்களுக்கு கட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மக்களுடைய ஆதரவு எனக்கு எப்பயுமே இருக்கு. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு, உங்களுக்கு யார் இருக்கா? என்னங்க சொல்றீங்க? எனக்கும் உலகத்து ஃபேன்ஸ் இருக்காங்க. யாரோட ஆதரவுல மெயினா நிக்க போறீங்க? மக்களுடைய ஆதரவு. சாதனா ஆண்டி அவங்க கூட கூட்டணி வைப்பேன், ஷீலா அவங்க கூட கூட்டணி வைப்பேன். யார் என்னோட நம்பி வராங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சு நிற்பேன். சாதனா ஷீலாவெல்லாம் நம்பி நீங்க எப்படிங்க எலெக்ஷன்ல நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? கண்டிப்பா அவர்கள் வந்து கூட்டணி வைத்தால் அவர்கள் கூட, அது சாதனா ஆண்டி அவங்க கூட்டணி வைத்தாலே வெற்றி தான். ஆனால் ஒரு பொழுதும் ஜிபி முத்து அவர் கூட கூட்டணி கிடையவே கிடையாது எந்த காலத்திலும். ஜிபி முத்தோட வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படி பார்க்கலாம், இப்படி செல்ல உட்காந்து பார்த்து என்னங்க நீங்க, அது ஒரு வளர்ச்சி. அது ஒரு வளர்ச்சியா? எங்க இடையில இப்போ ஒரு கார் வாங்கிட்டாருங்க. ஆமா, மக்கள் வந்து எதை சொன்னாலும் நம்ம ஆளுகள்கிட்ட ஒரு குணம், யாராவது திட்டினாக்க அவங்கள வளர்த்து விடுற குணம். இங்கே நல்ல மக்கள் வந்து யோசிக்கணும். இப்போ அமெரிக்காவில் போனோம்னு வச்சுங்களேன், எங்கள் ஆள் வந்து இப்படி நடித்தாருங்க, இதை கண்டுபிடிச்சாருங்க, அவருக்கு அவார்டு தரோம். இப்போ ஜப்பான் போனோம்னு வச்சுங்களேன், எங்கள் ஆள் இதை வந்து கண்டுபிடிச்சாருங்க, அவருக்கு அவார்டு தரோம். ஆமாம், உங்கள் ஆள் என்ன பண்ணார்? எங்கள் ஆள் நல்லா ஆபாசமாக பச்சையாக திட்டுவாருங்க, கொச்சையாக திட்டுவார். உங்களை வேணா திட்டணுமா? அதுக்காக அவார்டு தரணும். நீங்கள் எப்போ எங்கே போகுது இந்த நாடு? எங்கேயா போகுது? ஆபாசத்தை தேடி ஆபாச பேச்சை தேடி ஓடிட்டு இருக்கு. ரொம்ப இதை வந்து இப்போ தடுக்கலைன்னா இந்த நாட்டை எப்பயுமே தடுக்க முடியாது. அப்புறம் நாடே மாறிடும். அப்புறம் யார் ஆபாசமாக பேசுகிறாங்களோ, ஆபாசமாக உடையணிறாங்களோ அவங்க தான் இங்கே வந்து ஒரு நடிகராக இருப்பாங்க, அவங்க தான் இந்த நாட்டை ஆளுவாங்க, அவங்க தான் கார் வாங்குவாங்க. ஆபாசத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்கிற நீங்கள், ஒரு பொண்ணுக்கிட்ட போய், அதுவும் டிக்டாக்ல ஃபேமஸான ஷீலா பொண்ணுக்கிட்ட போய் ஜட்டி சைஸ் என்னம்மா அப்படின்னு கேட்கலாமா? இது எதில் வருது? இது ஆபாசம் இல்லையா? என்னன்னா ஷீலாவும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், ரெண்டு பேரும் கமிட்டட், 2 சைடு லவ், ரெண்டு பேரும் சின்சியர். அப்படி ஒரு சின்சியரான காதல் எங்களுக்குள்ளே வந்தது. நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. ஷீலா அவங்களுக்கு பிறந்த நாள் வரும்போது நான் நினச்சேன், லவ் பண்ணுற எத்தனையோ லவ்வர்ஸ் வந்து லவ்வருக்கு வந்து செயின் வாங்கி தராங்க, ட்ரெஸ் வாங்கி தராங்க, மோதிரம் வாங்கி தராங்க, நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அந்த பொண்ணுக்கு ஜட்டி வாங்கி தந்தேன். ஒர்க் அவுட் ஆனிச்சா? அதுக்காக தாங்க ஜட்டி சைஸ் கேட்டேன். அதனால தான் லவ் இப்போ புட்டுக்கிட்டு போச்சு. ஏங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எதை கேட்கணும்னு ஒன்று இருக்கு. லவ்வர்ஸ்க்கு எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், ஜட்டி வாங்கி கொடுக்கலாமாங்க? வித்தியாசமாக இருக்கட்டும். எங்கள் நாட்டில் வித்தியாசம் தாங்க பார்க்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டான கார் வாங்கலாம், டிஃப்ரெண்ட்டாக எது பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக. அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக லவ்வருக்கு ஜட்டி வாங்கி தரலாம். சரிங்க, அது உங்கள் பர்சனல் விஷயம். சரி, அப்புறம் எப்படி உங்களுக்கும் சாதனாவுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆனிச்சு? சாதனாவுக்கு என்ன வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணீங்க? ஷீலா ஜட்டி பேட்டரில் அவங்க விலைக்கு போயிட்டாங்க,
வேற எந்த மேட்டர்ல சாதனா உங்ககிட்ட வந்தாங்க? சாதனா ஆண்டிக்கு வாங்கி கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான். ம். அவர்களும் நானும் சேலம் ஒரு நாள் போகும்பொழுது சேலம் போனீங்களா? ஒரு படப்பிடிப்புக்காக போனோம். இல்லையே, வேற விஷயமா போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஷூட்டிங்காக கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன படம்? அது ஒரு மலையாள படமா? இல்ல தமிழ் படம் தான். தக்காளி விழுந்தது தம்பி எழுந்தது. தக்காளி விழுந்தது தம்பி எழுந்ததா? இல்ல, அது எந்த மாதிரி படங்க? அது படம் சரியா தெரியல. அந்த படத்துக்கு எத்தனை நாள் ஷூட் போனுச்சு? ஒரு பகல் 2 நாள் 2 நைட்டு ஷூட்டு. ஓ, ஒரு பகல் 2 நாள் நைட்டு ஷூட்டு. நைட் ஷூட் எங்க, உள்ளேயா வெளியா? அதான் உள்ளதான் போனுச்சு. 2 நாள்ல 3 நாள்லயே வந்து ஆக்சுவலா சொல்ல போனா அது கணக்கு வந்து பார்த்தா 2 நாள் தான் வரும். 2 நாள்ல எப்படி ஒரு படத்தை முடிச்சிங்க நீங்க? 2 நாளைக்குள்ள எப்படி இவ்வளவு ஒரு அந்யூன்யம் உங்களுக்குள்ள எப்படி? அதுதான் அந்த சேலத்துல கூப்பிட்டு வந்த டைரக்டருக்கு அந்த படத்தை முடிக்கணுங்கிற ஆசை கிடையாது. முடிக்கணுங்கிற ஆசை கிடையாது. கூப்பிட்டு வந்த சாதனாவை முடிக்கணுங்கிற ஆசை தான். என்ன பண்ண சொல்றீங்க? நான் பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன். என்னங்க சொல்றீங்க? அப்போ படம் முடிக்கலையா? படம் பிரேக்கப்பா? ஸோ அப்போ சீலாவோடையும் பிரேக்கப்பு, அங்கே சாதனாவோடையும் பிரேக்கப்பா உங்களுக்கு? இவ்வளோ நேரம் ஏங்க அது வயருங்க. நான் என்ன கேட்குறேன்னு சொல்லுங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே நல்லா இருந்துச்சு? என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் ஏன் வந்து டைரக்டர் சாதனாவை முடிச்சுட்டு போயிட்டாரு? என்ன வேணான்ட்டாரு? ஏன் உங்களை வேணான்ட்டாரு? உங்க மூலமா தானே சாதனா வர வச்சிருக்காரு. அதுதான் அப்போ என்னங்க இப்படிலாம் கேள்வி? ஏங்க நான் கேட்டது என்னங்க, நீங்க தான் போனீங்க, கூட்டிட்டு போனேன், பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்றாங்க. வேண்டாம், நாட்டை தலையெழுத்தை மாத்தணும். ஏன் நான் இப்ப கேட்டேன்னா, சேலம் மணி ஒரு வீடியோல கேட்டிருப்பாரு, நீ எதுக்கு பாத்ரூம்ல எட்டி பார்த்த, நீ என்ன விளக்கு பிடிக்கிறியான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நீங்க வந்து கோவப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நீங்க அங்க கோவப்படல, சிரிச்சிங்க. ஏன் அவர் அப்படி கேட்டாரு? இப்போ என்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. ஒரு மனிதன்னா நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். நீங்கள் ஏன் என்னுடைய கெட்ட விஷயத்தை நோட் பண்ணி கேள்வி கேட்குறீங்க? அப்போ என்னுடைய ஃபேன்ஸுக்கிட்ட வந்து என்ன கெட்டவங்கிற நிரூபிக்க பார்க்குறீங்க, அதானே? இல்லைங்க, ஜிபி முத்து வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அவர் வந்து அப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு ரசிக்கிறதா, இது வந்து ஆபாசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி முத்தை சொல்கிறீங்கல்ல. ஸோ நீங்கள் பண்ணுறது எதில் ஆபாசத்தில் வருதா இல்லைன்னா ஒரு நல்ல செயலில் வருதான்னு எனக்கு தெரியல. என்னுடைய பேச்சு ஆபாசம் கிடையாது, இது ஆவேசம். மக்களை வந்து திருத்த வேண்டும். எப்படி திருத்தணும்? எதை நோக்கி போறாங்க மக்கள்? சரி, மக்கள் நாடகம் ஓடுன்று உட்கார்ந்து இருக்க இதுவா மக்கள்? ஏன் மக்களை இப்ப திட்டுறீங்க நீங்க? இவர்களா மக்கள்? கொடாடியில போயிட்டு மயிரை புழித்து போட்டு இங்க வாடி இருக்குது, இதுவா மக்கள்? சோ அப்ப மக்கள் எப்படி தண்ணி பிடிக்கணும்னு கூட ஒன்று சொல்லி தரீங்களா நீங்க? ரேஷன் கடையில போனா அங்க நிக்கிறது அங்க நிக்கிறது. சரி, மக்கள் கொலாடி இப்ப நீங்க சொல்றீங்க, ஒயின் ஷாப்ல சண்டை போட்டுக்கிறாங்களே, அதை நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா 400 ஆம்பளைங்க நிப்பாங்க. ஆமா, சின்ன ஒரு சத்தம் வராது, கொஞ்சம் நவருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்போ தண்ணி பிடிக்கிற இடத்த குழால பாத்தீங்கன்னா 4 பொம்பளைங்க தான் தண்ணி பிடிக்கும். இது சண்டை நடக்கும், தெரியும். இதெல்லாம் ரெக்கார்டு. இதெல்லாம் ஆண்களை வைத்து தண்ணி பிடிக்கும் முறை நம்ம ஆட்சியில் கொண்டு வரணும். அதாவது அவங்கவுங்க வீட்டில் இருக்க ஆம்பளைங்க வந்து தண்ணி பிடிக்கணும். அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா நாடு? சார் நீங்கள் பிடிங்க சார், குழாவை நீங்கள் தண்ணி பிடிங்க சார். இல்லை நீங்கள் பிடிங்க. நீங்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிடிப்பேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். இப்படி மாறிடணும் நாடு. இப்போ லேடிஸ் தண்ணி இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, என் பிள்ளைக்கு தண்ணி இந்த மக்களை இவ்வளோ குறை சொல்கிறீங்கல்ல, அதே மக்கள்கிட்ட தானே நீங்கள் போய் பிச்சை எடுக்கிறீங்க. பிச்சை எடுப்பது உரிமை. எது பிச்சை எடுக்கிறது உரிமையா? இது உரிமை. ஆனா கமல்ஹாசன் சொல்றாரு, இந்த நாட்டுல யாருமே பிச்சை எடுக்க கூடாது, யாரும் பிச்சை போடாதீங்கன்றாரு. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க வசதியானவங்க. நம்ம அப்படியா? நம்ம ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கணும். யார்கிட்ட? யார்கிட்டயாவது எடுக்க வேண்டியதான், தெரியாதவங்கள்ட்ட எடுக்க வேண்டியதான். அதுக்கு பேர் தான் பிச்சை. தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினா கடன். இப்ப நீங்க பிச்சை வாங்கிருக்க இல்ல, இதுக்கு பதிலாக நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க வேலைக்கு போலாம்ல. வேலைக்கு போனா வேறு வருது.
வேர்வை சிந்தாம சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கே, ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? இதில் தான் வருமானம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் என்ன நம்புறாங்க, நான் மக்களை நம்புறேன். இல்லை, நீங்கள் சாதனாவை நம்புறீங்க. இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, என் சாதனாவை நம்பி நான் நிற்கிறேன் அப்படின்னு. நீங்கள் இல்லை, அப்போ நீங்கள் அந்த இடத்துல மக்களை நம்பலை, மக்களை திட்டுறீங்க, சாதனாவை நம்புறீங்க. அப்புறம் எப்படி மக்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆயிரம் பேசினாலும் சாதனா ஆண்டி என்னுடைய உயிர். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, சாதனா தான் உயிரா? அப்ப சீலா கிடையாது, சீலா என் மயிர். அப்ப சாதனாவை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா தான் இருக்கீங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க தான் சாதனா தான் என் உயிர். முன்னேற்றத்துக்கான கேள்வி கேளுங்க. அதை பத்தி கேட்கறதுக்கு தான் மக்களை திட்டுறீங்க, சாதனாவை பின்னாடி தூக்கி வச்சு பேசுறீங்க. சாதனா என்ன சொன்னாலும் சாதனா தான் என் உயிர்ன்றீங்க. அப்ப அந்த உயிரை நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா மாட்டீங்களா? அப்ப உங்களுக்குள்ள இருக்குது உண்மையான காதல் இல்லையா? அது புனிதமான காதல். எது? அது புனிதமான காதல். உங்க காதல் புனிதமான காதல். அந்த புனிதமான காதல் வந்து கல்யாணத்துல முடியக்கூடாதா? கல்யாணத்துல முடியும், கன்ஃபார்ம் முடியும். இப்போ நானே வந்து சாதனா ஆண்டி நினச்சி பாட்டு பாட்டது ராத்திரி 11 மணிக்கு. என்ன பாட்டு பாடுனீங்க? இது மனிதர் உணர்வு கொள்ள, இது மனித காதல் அல்ல, அப்படியே அங்கேருந்து 10 பேர் சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. இல்லை, நீ மனுஷனே இல்லை, போட அந்த பக்கம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் கிட்ட பொண்ணே சாதனா ஆண்டி உங்களை துரத்தி விட்டாங்க? அது சின்ன மன வருத்தம், எங்களுக்குள்ள லவ் சண்டை பிரேக்கப் ஆயிடுச்சு. அதை எப்படி சால்வ் பண்ணீங்க? அது அப்படியே வரும்போது பானிபூரி கொஞ்சம் வாங்கி கொடுத்து அப்படியே சால்வ் பண்ணி. வெறும் பானிபூரிக்கு மடங்குறவங்களா சாதனா? அவங்க பெரிய பேல் பூரியெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் எப்படி பானிபூரியை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணீங்க? ஏங்க இன்டர்வியூவில் என்னங்க கேள்வி கேட்குறீங்க? ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இன்டர்வியூவில் இதெல்லாம் சொல்லலாமா? அவ்வளோ பெரிய பேல் பூரியோட உங்ககிட்ட இருக்க பானிபூரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? நான் இது தப்பாக பேசலையேங்க. எந்த அடிப்படையில் ஜிபி முத்து சாதனாவை வச்சிருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க? அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இருந்தது, அது காஞ்சி போச்சா? எப்படி? இல்லை சாரி, அழிஞ்சு போச்சா? எப்படி? என்ன பண்ணாங்க ஜிபி முத்து சாதனாவும்? எவிடன்ஸை நீங்கள் எடுத்து அதை அழியிற வரைக்கும் நீங்கள் எங்கே போய் எடுத்தீங்க அந்த எவிடன்ஸை? அது அழியிற வரைக்கும் இல்லை, அது கிழியிற வரைக்கும். ஓ, கிழியிற வரைக்கும். என்னங்க இது? என்ன நீங்க இன்டர்வியூ எடுக்க வந்தீங்களா, வேற எதுக்கு வந்தீங்க? இல்லங்க, நீங்க சொன்னீங்க ஜிபி முத்துக்கும் சாதனாவுக்கும் தொடர்பு இருக்கு, ஜிபி முத்து சாதனா வச்சிருக்காரு, நீங்க தானங்க சொன்னீங்க. எனக்கு தலை வலிக்குது, எதுவுமே எனக்கு டென்ஷன் ஆகுது. இவங்களை பத்தி பேசாதீங்க, யாரையும் பத்தி. சரி, வேற எதை பத்தி நம்ம பேசலாம்? எதையாவது பத்தி கேளுங்க, எதையாவது பத்தி. யாரும் ரோட்ல போறவன கேளுங்க, இங்க வரவங்க கேளுங்க, டீ கடைக்காரங்களை கேளுங்க, யாரையாவது தெரியாதவங்களை கேளுங்க. சரி, நீங்க போன மாதிரி வேஷம் போட்டீங்களே, எதுக்காக அப்படி நடிச்சீங்க? போன மாதிரி வேஷம் போட்டா பணம் கிடைச்சதா? கிடைச்சதா? வந்தது யூடியூப்ல.